வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பரிசுத்தவான்களுக்கு செய்யும் உதவிகள். பரிசுத்தவான்களுக்கு செய்யும் உதவிகள். அப்போ பாடத்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்ம யோசிக்கணும். அப்படின்னா நம்மளும் கூட இந்த மகா பரிசுத்தமான சத்தியங்களை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு நம்மளை அர்ப்பணித்து இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சகோதர ஐக்கியத்தில் இந்த சபையில் நம்ம என்ன இருக்கோம்னா அங்கமாக இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நாம் இந்த சத்தியத்துக்கு வந்ததினால நமக்கு நிறைய பயன்கள் கிடைச்சிருக்கும். ஏன்னா உண்மையான சத்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அநேக காரியங்கள் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் யாருடைய நன்மை? நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நன்மை. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாம் இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இதனால் என்ன நன்மை? இதுதான் இன்றைக்கி நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். அப்போ நாம் இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் என்ன? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நம்மள அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து 1 வருடம் 2 வருடம் 5 10 15 20 இப்படி இருந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இவ்வளோ காலம் நம்ம இந்த சத்தியத்தில் இருக்கிறோமே, இந்த சத்தியத்தில் நாம் இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? நாம் நிறைய பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்மளால் மற்றவங்களுக்கு கிடைத்திருக்கிற பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேறு ஒரு சபைகளில் இருந்திருப்போம். அந்த சபைகளில் இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அந்த ஊழியக்காரர் வந்து, ஏங்க நீங்கள் இந்த சபைக்கு வர்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? உங்களுக்கு தாங்க பயன். ஏன் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? மாதம் தசம பாகம் கொடுக்குறோம், வாரம் காணிக்கை கொடுக்குறோம், அப்புறம் இடைப்பட்ட நாட்களில் விசேஷத்தை காணிக்கை ஏதாவது எடுத்திங்கன்னா அதை கொடுக்குறோம். இப்படி நீங்கள் பயனடைகிற வகையில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அது போன்ற எந்த விதமான காணிக்கைகளும் நம்ம வாங்குறதில்ல. ரொம்ப குறைந்த ஒரு சின்ன ஒரு தொகையை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய சபை ஹாலுக்கான வாடகைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் வெளியூர்லேருந்து வர சகோதரர்களுக்கு அவங்க ஊழிய பிரயாணத்துக்கு கொடுக்கறதுக்காக ரொம்ப குறைவான ஒரு தொகையை தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா நிர்ணயித்து ஒவ்வொரு சகோதர சகோதரர்கிட்டையும் வாங்குகிறோம். அதையும் எப்படி வாங்குறதில்ல, கட்டாயப்படுத்தி வாங்குறதில்ல. அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கங்கிறதும் கூட ஒரு சகோதரருடைய பொறுப்பில் தான் நம்ம விட்டுட்டோமே ஒழிய அதை எல்லாருக்கும் அறிவிக்கிறது கூட இல்லை. ஏன் எல்லாருக்கும் அறிவிக்கிறது இல்லை? அப்படி அறிவிச்சா என்ன பண்ணிடுவோம்? நம்ம கம்மியாக கொடுக்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு சொல்லி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அதை கூட அவங்க ஒரு வேண்டா வெறுப்போடு சேர்த்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை மறைமுகமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் நாம் சபை ஐக்கியத்தில் நம்ம கலந்து கொள்கிறதுனால நம்ம பண விஷயத்தில் வெளிப்படையாய் சபை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எந்த உதவிகளும் யாருக்கும் நம்ம செய்கிறதில்ல, சரிங்களா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் நம்மளுடைய சம்பாத்தியத்தை, ஏன்னா இப்போ பேர் சபைகளில் மற்ற சபைகளில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சம்பாத்தியத்தை ஊழியத்துக்கு கொடுக்குறோம், தசம பாகமாக கொடுக்குறோம், அப்படி நம்ம நன்மைகள் ஆகிடுது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய சம்பாத்தியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வாசிங்க, கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நமக்கு வருகிற சம்பாத்தியத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நமக்கு கிடைக்கிற அந்த சூழ்நிலைகள் அந்த சமயத்துக்கு ஏற்ற வகையில் யாவருக்கும் அப்படின்னா நம்முடைய பக்கத்தில் இருக்கிற, அதாவது இந்த சமுதாயத்தில் இருக்கிற நம்மளை விட குறைவான நிலைமையில் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். யாருக்கும் நம்ம உதவி செய்யாமல் இருந்துடக்கூடாது, சரிங்களா? உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லார் மேலேயும் எல்லாருக்கும் இருக்குது.
அதே நேரத்தில் விசேஷமாக யாருக்கு செய்யணும் பிரதர் அப்படிங்கும்போது தான் இங்கே சொல்லியிருக்கு, விசுவாச குடும்பத்தார்களுக்கு நாம் நன்மை செய்யணும், நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும். விசேஷமாக இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற நம்முடைய சபை ஐக்கியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உதவி செய்யணும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. அப்படி வந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறப்பான பேரை வேதம் சொல்லியிருக்கு. என்ன பேருங்க? பரிசுத்தவான்கள். ஏன் நமக்கு அப்படி ஒரு பெரிய பேரை கொடுத்துட்டாரு? அந்த பேருக்கு எனக்கு சம்மதமே இல்லையே பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நாம தேவனே உங்க சித்தம் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். அவங்க தான் பரிசுத்தவான்கள். தேவ சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லாம அங்க ஒரு சபையில ஒரு ஞானஸ்நானம் எடுத்தேங்க, உங்க சபை ஐக்கியத்துக்கு வரும்போது ஒரு ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க, அதனால இங்கேயும் ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க வரலாம் போகலாமே ஒழிய அவங்களுக்கும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. உண்மையிலே பரிசுத்தவான்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஆரம்பத்தில் 50% நிறைவேற்றி அடுத்த 60, 70, 80ன்னு போனால் அது ஒரு வளர்ச்சி. ஆரம்பத்தில் 80 இருந்து 70, 60, 30 ஆச்சுன்னா அது வளர்ச்சி இல்லை. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நான் பரிசுத்தவானா, நான் ஒரு பரிசுத்தவாட்டியாங்கிறது அது தனிப்பட்ட நம்மளுக்கும் தேவனுக்கும் சார்ந்த விஷயம். சரிங்களா? இதில் நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது, இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது அப்படின்னு நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. இது அவங்கள சார்ந்தது. ஆனால் இப்போ சகோதர சகோதரிகளாக இணைந்து வந்திருக்கிற நாம பரிசுத்தவான்களாகிய நம்மளுடைய மத்தியில் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன அப்படிங்கிறதான் நாம் இப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்படி செய்யக்கூடிய உதவியும் கூட ஏதோ கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது இல்லை, அது நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய திராணிக்கு தக்கதாக. அதுதான் அங்கே சொல்லும்போது சமயத்துக்கு தக்கதாக அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நமக்கு முடிந்த வரையில தேவனுடைய நாமம் மகிமைப்படுற வகையில் நாம இன்னைக்கு சகோதர சகோதரிகளுக்கு என்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளை நாமளே தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு பார்க்கணும். நான் இந்த சபை ஐக்கியத்தில் கலந்து கொள்கிறதுனால என்னால் இந்த சபைக்கு என்ன பிரயோஜனம்? 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், 5 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், நான் அந்த சபைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன், என்னால் இந்த சபையாருக்கு என்ன நன்மை? நம்மளே சிந்திச்சு பார்ப்போங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நம்ம வந்து போகிறதுனால? அது சபை மாதம் நம்ம வந்து இந்த சபை வளர்ச்சிக்காக, அதான் அந்த ஹாலுக்காக நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் கணக்கிலேயே கொண்டு வர வேணாம். இது நம்ம பேர் சபையில் இருக்கும்போது நம்ம கொடுத்த காணிக்கைகளுக்கும் இப்போ நம்ம கொடுக்குற காணிக்கைகளுக்கும் வச்சா என்ன பண்ணாதுங்க, அது சம்பந்தமே இல்லை. ரெண்டாவது, பண உதவியை மட்டும் நான் சொல்லவே வரல, மற்ற எந்த வகையில ஆகிலும் நாம் இங்கே இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு கிடைக்கிற உதவிகள் என்ன? அப்போ என்னென்ன உதவிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது உலக பிரகாரமான உதவிகள். நாம் சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்கிறோம்? ஒன்று பணத்து மூலமாக செய்யலாம், இல்லை பொருட்கள் மூலமாக நம்ம உதவி செய்யலாம். ஒரு சமயம் அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா, விசாரிக்கிறதுல நம்ம அந்த உதவியை செய்யலாம். இல்லை ஒரு சமயம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறாங்கும் போது அவங்க வீடுக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், இன்றைக்கி அப்படியே வந்தேங்க உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அவங்களோட சேர்ந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டோ இல்லை ஒரு சில காரியங்கள் பேசிகிட்டு இருந்துட்டோ அப்படி நம்ம வரலாம். சரிங்களா? அதாவது மொத்தமாக சொல்லணும்னா மற்றவர்களுடைய சுக துக்கங்களில் நம்ம பங்கெடுக்கிறது அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. இதை நம்ம செஞ்சிட்ருக்குறோமா? செய்கிறோம் பிரதர் அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இல்லை. சரிங்களா? எல்லாரோடையும் இது இருக்கணும். சரிங்களா? எல்லாரோடையும் இருக்க முடியலையே பிரதர்னா என்ன பண்ணணும்? அதுக்காக ஜெபிக்கணும். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவிகள் செய்கிறீங்கன்னா அது எப்படிப்பட்ட உதவி? மத்தேயு 10:42 மத்தேயு 10:42. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? நாம் யாவரும் யாருங்க? விசுவாசிகள் கிடையாது. ஏன்னா விசுவாசிகள்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும். நம்மளாம் யாரு? சீசர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க ஒரு நிறைய பேர் இருக்காங்க நீங்க கிறிஸ்தவர்களா. அவங்கள நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வந்துட்டோம். அப்ப நாம எல்லாரும் சீசர்கள் தான். அப்ப இந்த சீசன் அப்படிங்கிறது நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருத்தருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு டம்ளர் தண்ணீர், இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்கு, குளிர்ந்த தண்ணீர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா வெறும் தண்ணினா சுடு தண்ணினா அதை நாங்கள் சுட வச்சு அது எவ்வளவு நேரம் ஆகும்ல,
இல்லைங்களா? குளிர்ந்த தண்ணீர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் எந்த சிரமமும் எடுக்கலை, சும்மா வந்து கொடுக்குறீங்க. ஆனால் அதுக்குரிய பலனையும் கூட தேவன் என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக உங்களுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம கேட்கணும், ஏன் இந்த மாதிரி தேவன் வைக்கிறாரு? நம்ம வர்றோம் போகிறோம் அப்படியே இருந்துட்டு போகலாமே, ஏன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை ஏன் தேவன் நம்ம மத்தியில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, இதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காக அதை வச்சிருக்கிறார். என்னங்க அந்த ஜென்ம சுபாவம்? என்னங்க? சுயநலம். பொதுவாகவே பிறந்ததில் இருந்து சாகிற வரைக்கும் ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னா சுயநலம். சரிங்களா? இந்த சுயநலத்தை நம்மளை விட்டு எடுக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு உதவி தான் என்ன அப்படின்னா, நமக்கு வைத்திருக்கிறார் அந்த உதவி என்னன்னா, நம்மளையே யோசித்து நமக்காகவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாம மற்றவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உதவியா அது இருக்கணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உலக பிரகாரமான உதவி. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, பிரதர் உதவி செய்யலாம்னு சொல்றீங்களே, இப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை வந்து என்கிட்ட கடன் கேட்குறாங்க, இப்போ நான் அவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சிஸ்டர் சொல்றாங்க. வேற யாராவது? இங்கே சொல்லுவோம் பிரதர் கொடுக்கலான்னு, ஆனால் வந்து கேட்டால் என்ன பண்ண மாட்டோம். அதாவது அவங்களும் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் சரிங்களா? வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவோமா? கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கும்போது முதலாவது இதுக்கான பதில் என்ன தெரியுங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை கடன் கேட்குறத முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுங்களா பண்ணிடணும்? தவிர்த்தரணும். ஒரு சமயம் அவங்கக்கிட்ட பிரெட் இருக்குது, ஜாம் இல்லை அப்படின்னா அந்த ஜாமை கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பக்கத்து வீட்டில் போய் கேட்காதீங்க. வெறும் பிரெட்டையே கஷ்டப்பட்டு தண்ணியை குடிச்சாவது என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுக்கங்க. அந்த ஜாம் இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும்னு போய் கடன் கேட்காதீங்க அப்படிங்கிறது நம்ம மூத்த சகோதரர்களுடைய ஒரு ஆலோசனையாக இருக்குது. முடிந்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஒரு முடிவு எடுக்கணும். என்ன அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் பிரயாசம் எடுப்பேன். இது முதலாவது. ஏன்னா வசனம் அதுக்கு இருக்கா அப்படின்னா, நீ கடன் வாங்காது இருப்பாய். அடுத்து அன்புல மட்டும் கடன்படுங்க. ரோமர்ல நம்ம பார்க்குறோம் 13. அன்பை தவிர வேறு ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ஐயோ அவர் என்னை நேசிக்கிற அளவுக்கு என்னால் நேசிக்க முடியலையேங்கிற ஒரு கடன் உங்ககிட்ட இருக்குன்னா பரவாயில்ல, ஆனால் வேறு எந்த ஒரு வகையிலையும் கடன் படாதிருங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வேதம் கொடுக்குற ஒரு கட்டளையாகவும் இருக்குது. அப்போ முடிந்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்குகிற காரியத்தை நீக்கிடணும். அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தணும். இல்லை பிரதர் நான் யோசிக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, அதனால் நான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன், நான் யோசிக்கவே இல்லை, திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு. இப்போ அவர் வந்து ஒரு தேவ பிள்ளைகிட்ட கடன் கேட்குறாரு. பிரதர் இல்லைன்னா சிஸ்டர், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆகி போச்சு, இந்த ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ நாம் அவங்களுக்கு உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா? என்ன பரிசுத்தவான்களுக்கு செய்யும் உதவின்னு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இப்போ செய்யலாமான்னு ஒரு கேள்வி வர கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சமயம் நம்ம கொடுத்துட்டோம், ஆனால் அந்த சகோதரியாலேயோ அந்த சகோதராலேயோ திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. வேற இன்னும் கொஞ்சம் ஒரு கடனில் அவங்க மாட்டிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸுக்காக அதை வச்சுருக்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக அந்த பணத்தை வச்சுருக்கிறோம். இப்போ அவங்க வந்து கேட்டுட்டாங்களே, எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு அந்த தேவை வந்துடுச்சு, ஆனால் அவங்களால அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியலை, திருப்பி கொடுக்க முடியலை. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், கடனுக்கு நிற்க வேண்டியதாக ஆகிடும். இப்போ அந்த சகோதரன் மேலே அந்த சகோதரி மேலே அந்த பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அன்பு இருந்துச்சு இல்லைங்களா, அதே அன்பு இப்போ நமக்கு இருக்குமா? இருக்கும் பிரதர்னா தாராளமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? பாருங்க, நம்ம கிட்ட இருந்ததை கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோம், நம்ம தேவைக்கு இன்னொரு இடத்துல போய் நிற்கிறோம். இதுக்காகத்தான் பிரதர் சீட்டு போட்டேன், இல்லைனா சேவிங்ஸ் பண்ணேன், பேங்கில் போட்டு வச்சுருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன், கேட்டார் கொடுத்துட்டேன் பிரதர், இப்போ ஏன் அவசரத்துக்கு என்ன பண்ண முடியலை, இல்லாமல் போயிடுச்சு. இனி அவரை என்னால் பார்க்க முடியலை, அவர்கிட்ட பேச முடியலை, அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு கசப்பு வருது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், கொடுக்காமே இருந்திருக்கலாம்.
சரிங்களா? இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த சகோதரன் சகோதரி என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க, இதை நான் இவங்களுக்கு செய்ய போகிறேன். ஒரு சமயம் இதை அவங்க திருப்பி கொடுக்க முடியாமல் போயிட்டா கூட இவங்க மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை அது கொஞ்சம் கூட குறைக்காதுங்கிற ஒரு நல்ல விசுவாசத்தில், ஒரு உயர்ந்த அன்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக செய்யலாம். முதலுக்கே மோசம் வந்துடும் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தவிர்த்துருங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் அதை வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. இதுதான் சரியான ஒரு நிலம். இல்லை பிரதர், அவர் வீட்டுக்கு லோன் போட்டுட்டாரு, இல்லைன்னா ஒரு இடத்துல சீட்டு போட்டார், இப்போ நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லைன்னா அந்த லோன் வாங்க போகிறேன், பிரதர் வந்து ஒரு ஜாமீன் போடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் போய் ஜாமீன் போடலாமா? இல்லை ஒரு அது உலக பிரகாரமான இது தானே வீடு, அதுக்கு நான் போய் ஜாமீன் போடணும். ரைட், ஓகே. படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஒரு ஜாமீன் கேட்குறாங்க. பிரதர் பையன் படிப்புக்காக இவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறேன், ஒரு ஜாமீன் போட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜாமீன் போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம போடலாமா? சகோதரர்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும் பிரதர், போடலாமா வேண்டாமா? சரிங்களா? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் அது என்னவா இருக்கும்? ஒன்று சரியாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக இருக்கும். நம்ம எங்கே போயிட்டோம் பெஸ்ட்டு? உமது வசனமே சத்தியம். சத்தியத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. வாசிங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டா. இந்த பிணை இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஜாமீன் தாங்க. நீங்கள் உங்கள் சிநேகிதருக்காக ஜாமீன் கொடுக்கறதுக்கு, இல்லை அந்நியருக்காக கையெடுத்து கொடுக்குறதுன்னா என்னதுங்க? சத்தியமாக அவங்க கொடுக்கலனாலும் நான் கொடுத்துட்றேங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அதான் அந்த கையடித்து கொடுக்குறது நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. திடீர்னு யோசிக்கும் போது வேறு மொழிபெயர்ப்பை பார்க்கல. கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டா. என்ன வார்த்தை பேசுனே அதில் நீ என்ன வாயிட்ட? சிக்கிட்ட. உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் என்ன பண்ண? நீ தூங்கிறாதங்கிறாரு. தூங்காம உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். ஐயோ, இவ்வளவு நாள் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் கேட்கலைங்க, தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அதனால தயவு செஞ்சு அந்த ஜாமீனை நான் என்ன பண்ணிக்கிறேன், விலக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியுமோ தயவு செஞ்சு என்ன பண்ணிரு, வெளியே வந்துரு, இல்லைன்னா நீ சிக்கிடுவ. இதுலயே பாருங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. ஒருவன் ஆகாதே, அதுல ஒருத்தனா நீ இருந்துராதே. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் தான், பரிசுத்தவான்கள் தான், அவங்களுக்கு உதவி செய்யணும். எந்த வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கும்போது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். நம்முடைய பணங்களில் உதவி செய்யலாம், உடல் நலம் பலகீனமாக இருக்கும்போது போய் விசாரிக்கலாம், பொருட்கள் மூலமாக கொடுத்து உதவி செய்யலாம், தவறே கிடையாது. அதே நேரத்தில் உதவி செய்கிறதுல ஞானம் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அழைப்பையே நம்ம விட்டுற அளவுக்கு என்ன ஆகிடக்கூடாது, போய் சிக்கிக்க கூடாது. அப்படிங்கிறதுல ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாக அங்கே இருக்கணும். முடிந்த வரைக்கும் உலக பிரகாரமான கொடுக்கல் வாங்கல் காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளோட முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம சொன்னபடி நடக்காதப்ப உலகத்தாராக இருந்தால் அவங்களுடைய லிஸ்ட்டில் நம்மளை வச்சு பார்ப்பாங்க. நமக்கு என்ன வராதுன்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய குறைபாடுகள் வராது, அது ஒரு சில நேரங்களில் சரி செய்யப்படும். அதே நேரத்தில் நம் சகோதர சகோதரிகளோட வேலை காரியங்களிலேயோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலேயோ ஈடுபடும் போது அதில் குறைவு வரும்போது அவங்க நம்மளை தீர்மானிக்க மாட்டாங்க. எதை தீர்மானிப்பாங்க தெரியுங்களா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தீர்மானிப்பாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய வளர்ச்சியா, இவ்வளவு பேசுகிறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே, இவங்களுடைய வளர்ச்சி இவ்வளவு தானா? பாருங்க எங்கே போயிடுதாங்க. அப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல சகோதர சகோதரிகளோட ஐக்கியப்படுகிற காரியங்களில் கூடுமான வரைக்கும் நான் இல்லவேன்னு சொல்லவில்லை, கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுகிறது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பாதிப்பை கொண்டு வராது.
அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முடிந்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் கிட்ட நம்மளுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, சொன்னபடி நாம் செய்யாத பொழுது அது நம்மேல் இருக்கிற அந்த ஒரு மதிப்பு மரியாதையை அது குறைக்க வச்சிடும். அப்போ இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளே வருவோம். அவர் பொருளாதார உதவி ஏதாவது செஞ்சாரா? அவர் ஏதாவது காரியங்கள் இந்த மாதிரி பரிசுத்தவான்களுக்கு செய்கின்ற உதவிகளில் அவர் ஏதாவது ஈடுபட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது சம்பாத்தியம் இருந்துச்சு? அவருக்கு எந்த சம்பாத்தியமே இல்லை. ஒரு வரி கட்டணும்னா உடனே எங்கே தான் போனார்? மீனுக்கிட்ட தான் போனார். மீன் வாயத்தை போய் பாரு, முதல் மீனுக்கிட்ட வாயில் பாரு, வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து வரி கட்டுன்ட்டார். அப்போ அவருக்கு ஏதாவது வருமானம் இருந்துச்சானா? கண்டிப்பாக இருந்துச்சு. எந்த வகையில் இருந்துச்சுன்னா, அவருக்கு பின்னாடி அவரை பின்பற்றக்கூடிய அநேக வசதியான சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அவர்களுடைய பணங்களை இவருடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 8:3. காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பார்த்தீங்களா? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள். அப்ப சகோதரிகள் தான் இந்த கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப அதிகமா இருந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் பேர் அங்க வரல பாருங்க. சகோதரிகள் தான் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்க. இப்ப நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. யார் அதை வச்சு மெயின்டைன் பண்ணா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாருங்க? யூதாஸ் கையில் தான் அந்த பொறுப்பு இருந்துச்சு. யூதாஸ் கையில் அந்த பொறுப்பு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ண அதிகமாக விரும்பினார் தெரியுங்களா? தனக்குத்தானே தன்னுடைய 12 சீசர்களுக்கு செலவு பண்ணிக்க அவர் அதிகமாக விரும்பலைங்க. அந்த பணத்தை எதுக்கு அதிகமாக அவர் செலவு பண்ணினார்? அந்த பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து யூதாஸை நீ செய்ய போகிறத சீக்கிரமாக செய்யணும் அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் யூதாஸ் பணப்பையை வச்சுக்கிட்டு அவர் வெளியே போகிறதுனால இந்த சீசர்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை மனசில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அடிக்கடி யூதாஸுக்கிட்ட ஏதாவது பேசுவார். அப்போ இந்த யூதாஸ் என்ன பண்ணுவார்? உடனே வெளியே கிளம்பி போவார். எதுக்கு போவார் அப்படிங்கிறத இவங்க ஏற்கனவே நடந்த விஷயத்தை இங்கே கெஸ் பண்ணுறாங்க. என்னன்னு வாசிங்க. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்கு. பாருங்க, பணம் எதுக்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கு? பண்டிகைக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அதுக்கு அந்த பணத்தை இயேசு கிறிஸ்து செலவு பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த பணத்தை எப்படி செலவு பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஏதாவது விசேஷங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் அதிகமாக எதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறாரு? தரித்திரருக்கு கொடுக்கறதுக்கும் தான் அவருடைய சம்பாத்தியம். அதாவது அவருக்கு வந்த அந்த ஊழியத்தின் நிமித்தம் வந்த பணங்களை அவர் செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ இதான் நம்ம முதல் பகுதிகளை பார்த்துட்டோம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, இந்த சைத்தியத்தில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எந்தெந்த வகைகளில் உதவி செய்யலாம்னா, பொருளாதார உதவிகள் செய்யலாம், பொருட்கள் மூலமாக உதவி செய்யலாம். அதில் எந்த அளவுக்கு செய்யணும், எந்த அளவுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்த்துட்டோம். அதாவது நாம் கடன்பட்டு நாம் விசுவாசத்தை விட்டு நாம் சகோதர சகோதரிகள் மேலே ஒரு கசப்புணர்வுக்குள்ளே வர்ற அளவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? உதவிகளுக்குள்ளே போயிடக்கூடாது. அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பாதிச்சிடும். இதில் ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது, ஆவிக்குரிய உதவிகள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்வது அவங்களுக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய உதவி. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது ஒரு மிகப்பெரிய உதவிங்கிறதுக்காக எல்லாரும் இந்த இதை என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. ஏன்னா நாம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வந்தால் தான் அது அவங்களுக்கு செய்கிற உதவி. அவங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வரலன்னு வைங்களேன், அது என்னதுங்க? அதுக்கு ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? அது தேவையில்லாத ஒரு விஷயம். வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், அது எப்படி? நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க பேசுறது அவங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரணும்.
அதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது காற்றில் சிலம்பம் பண்ணுகிறவனாய் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இதை தியானிக்கணும். நான் சொல்லுகிற இந்த தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரன் கிட்ட தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், இல்லை சபையிலே நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், இதனால் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைகிறாங்க, அவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா நாம் இந்த உதவியை தாராளமாக செய்யலாம். ஒரு சமயம் நான் செய்கிறது அவங்களுக்கு உபத்திரவமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரதர் எங்கேயோ வெளியில் கிளம்பிக்கிட்டு இருக்காரு, நான் போய் உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை பேசுகிறேன், அவர் அர்ஜென்ட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு, நான் சத்தியம் தானே பிரதர் பேசுகிறேன், பக்தி விருத்திக்கு ஏதோ தானே பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் பேசுனேன்னா அவருக்கு அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அப்போ என்னன்னா சூழ்நிலைகளை பார்க்கணும், நபர்களை பார்க்கணும், இதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கிறத சிந்திக்கணும். இப்படி நாம் செய்யும்போது அது அவங்களுக்கு என்னவா இருக்குங்க, மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்போ முதல் உதவி, நாம் சத்தியத்தை சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்பது நாம் செய்கிற ஆவிக்குரிய உதவி. ரெண்டாவது, சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஆவிக்குரிய உதவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா? சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாங்களா? இப்போ ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு சகோதரன் இருக்கிறாரு, ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நம்ம போய் ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா, ஜெபிக்கக்கூடாதா? தேவன் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அதை அனுமதிச்சிருப்பாரு. இப்போ நம்ம போய் சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறது சரியா தப்பா? நம்மளுடைய விருப்பம் என்னங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்திடணும். என்ன நம்மளுடைய விருப்பம்? இந்த அருமையான சகோதரன், இந்த அருமையான சகோதரி சுகம் ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுட்டு கடைசியாக முடிக்கும்போது எப்படி முடிச்சிடலாம்? உங்களுக்கு சித்தமானால். ஏன்னா அது அவர் ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு வந்துச்சா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வந்துச்சான்னு யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய சரீர சுகத்துக்காக நாம ஜெபிக்கலாம், அவங்களுடைய வேலை காரியங்களுக்காக, உலக பிரகாரமான வேலைகளுக்காக நாம ஜெபிக்கலாம், அவங்களுடைய குடும்பத்தாருக்காக நாம ஜெபிக்கலாம். இதெல்லாம் தவறே கிடையாது, சரிங்களா? இது உலக பிரகாரமா அவங்களுக்கு நாம ஜெபிக்கிற ஜெபம். இப்போ அடுத்து, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அவங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக நாம ஜெபிக்கணும். அடுத்து, ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பிரயாணத்துக்காக, ஏன்னா அவங்க சரியான நேரத்தில் அந்த இடத்துக்கு போகணும், அவங்க சரியான நேரத்தில் அங்கே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும்னா நிறைய தடைகள் இருக்கும் இந்த உலகத்தில். அப்போ அவங்களுடைய பிரயாணத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா தேவன் அவங்க மூலமாக செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சரீர சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், அறுவடை ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏன் இன்னும் கூட இந்த பட்டணத்தில் நிறைய பேர் இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ இன்னமும் கூட இந்த பட்டணத்தில் யார் ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு வர வேண்டியவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு காமிச்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெபிக்கலாம். இதெல்லாம் ஆவிக்குரிய உதவிகள் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய கேள்வி, இந்த ஆவிக்குரிய உதவியை இதுவரைக்கும் எவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம்? பொருளாதார உதவிகள் நீங்கள் செஞ்சது செய்யாது உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயம். இந்த ஆவிக்குரிய உதவிகளை இன்னைக்கு வரைக்கும் நாம செய்து கொண்டு வருகிறோமா? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் போன வாரம் ஊழியத்துக்கு போன சகோதரருக்காக நீங்க ஜெபிச்சிங்க? அப்ப என்னத்தான் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? வீட்டில் என்னத்தான் நம்ம ஜெபிக்கிறோம்? சரி, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளமா எடுத்துக்கிறேன். ஆனா தேவனும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? இவங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க, இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்கனால எனக்கு என்ன பிரயோஜனம், இவங்கனால இவங்க இருக்கிற சபைக்கு என்ன பிரயோஜனம்னு அவர் பார்க்குறாரு, சரிங்களா? நம்ம அவர்கிட்ட பதில் சொல்ற அளவுக்கு தெளிவா இருந்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. ஆமாப்பா, பார்க்குறீங்கல்ல நான் உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக நான் இருக்கேங்கிறத நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம். யார் மாதிரி? எசேக்கியா ராஜா ஜெபிச்சார் இல்லைங்களா? நீ செத்து போயிடுவேன், உடனே என்னன்னு ஜெபிச்சாரு? செத்து போயிடுவேன்னு சொல்கிறீங்க, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்துருக்கிறேன், கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு செவுத்து பக்கம் திரும்பி கேட்டார். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருக்கு.
ஆனால் அவர் கேட்டது ஏதாவது பொய்ன்னு பார்த்தீங்களா? 100க்கு 100 உண்மை. ஏன் தெரியுங்களா? சொல்லிட்டு நீ செத்து போயிடுவ, சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த அடுத்து ராஜா யாருன்னு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏசியா தீர்க்கதரிசி போய்கிட்டு இருக்காரு. பாதி முற்றம் தாங்க போனார். ஆண்டவர் அவரை கூப்பிட்டுட்டாரு, போய் மறுபடியும் அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுன்ட்டார். ஏன்? இந்த ஜெபத்தில் என்ன இருந்துச்சு? உண்மை இருந்துச்சு. அதனால ஆண்டவரால் என்ன பண்ண முடியல? அதுக்கு என்ன அப்படி உண்மையாக உத்தமமாக ஜீவிச்சுட்ட உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறதுக்குன்னு திருப்பி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கலைங்க. ஏசையை கூப்பிட்டு போய் சொல்லு அப்படின்ட்டார். அதுக்கு பின்னாடி வம்புகள் இருந்துச்சு, ஆனால் அவர் ஜெபம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஆண்டவரே நான் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒன்றும் நன்மை இல்லை, கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா? நம்மளை தான் சிந்திச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தேவனுக்கு நாம் இந்த சத்தியத்துக்குள்ள, ஏன்னா நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தது ஒரு சாதாரண சபைக்கு போயிட்டு வர சகோதரன் சகோதரியை நீங்கள் உங்களை யோசிக்கக்கூடாதுங்க. இது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா பாவம். இன்னைக்கு நிறைய சபைகளுக்கு போய்கிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பரிதாபம். அவங்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டத்தில் வட்டிக்கு பணம் வாங்கி அதில் தசம பாகம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நகைக்கடையில் போய் அடமானம் வச்சு 20,000 ரூபா வாங்கினா அதில் 2,000 ரூபா பாஸ்டருக்கு கொடுக்கணுமா? அவங்களாம் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சபைக்கு? இது சாதாரண ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அப்படியே அங்கே போகிறாங்களே, ஏதாவது அவங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவான சத்தியங்கள் கிடைக்குமா? தெரியலை. ஏன்னா நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, தெரியலை. இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவன் இவ்வளோ பெரிய சத்தியங்கள் கொடுத்து இப்படி நம்மளை அழைச்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி கடனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இந்த சத்தியத்தை யாராவது ஒருத்தருக்காவது போய் தனிப்பட்ட முறையில் சொல்லி பாருங்க இப்படியெல்லாம் விலையேற பெற்ற சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சு ஏதாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். சரி, அதுதான் இல்லை. சகோதர சகோதரிகளுக்காவது நம்மளால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? வெளிப்பிரகாரமாக சரி வேண்டாம், உள்பிரகாரமாக அவங்களுக்காக டெய்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? நம்மளே சிந்திச்சு பார்ப்போங்க. நம்மளுடைய தனி ஜெபம், நம்மளுடைய அந்தரங்க ஜெபம், குடும்ப ஜெபம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதில் நம்மளுடைய சகோதர சகோதரிகளினுடைய பெயர்களை சொல்லி அவங்க குடும்பத்தை சொல்லி அவங்களுக்காக நாம் எத்தனை பேர் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம்? இதையும் செய்யறதில்ல அதையும் செய்யறதில்லனா நம்மனால என்ன தேவனுக்கு பிரயோஜனம்? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஏதாவது ஆவிக்குரிய உதவி அவர் காலத்தில் ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சீசர்களுக்காக ஜெபிச்சார். யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட ஜெபம் திடீர்னு ஞாபகம் வரதுனால சொல்றேன். இயேசு கிறிஸ்து மலை மேல உட்கார்ந்து ஜெபிச்சிருப்பார். எப்படியெல்லாம் ஜெபிச்சிருப்பாரு? ஆண்டவரே பேதுருவுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், ஆண்டவரே யோவானுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், ஆண்டவரே நான் பத்லேமேல, ஆண்டவரே இல்லை அப்பா இல்லைங்களா, பிதாவே நான் யோவானுக்காக வேண்டிக் கொள்கிறேன், பிதாவே நான் பத்லேமியுக்காக வேண்டிக் கொள்கிறேன், பிதாவே நான் சீமோனுக்காக வேண்டிக் கொள்கிறேன், பிதாவே நான் இந்த யூதாஸுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு யூதாஸுக்கு எந்த மாதிரி நான் ஓமைகள் பேசினா அவர் மனம் திரும்ப ஒரு சமயம் வாய்ப்பு இருக்கும், எனக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தருக்காக அவர் ஜெபிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. வேற என்னத்தை அவர் ஜெபிச்சிருப்பாரு இல்லைங்களா? தேவ சித்தம் அடுத்த நாள் என்ன செய்யணும்னு ஜெபிச்சிருப்பாரு. அடுத்து அவர் கூட இருக்கிற வசனமே இருக்கு, என்னோடு இருக்கிறவங்களுக்காக உலகத்துக்காக நான் ஜெபிக்கல, என் கூட இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபித்தேன். அவரோடு இருந்தவங்களுக்காக ஜெபித்தார். இது அவங்களுக்கு செஞ்சிட்ட ஆவிக்குரிய உதவி. அடுத்து என்ன உதவி செஞ்சாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, துயரப்படுகிறவங்க பாக்கியவான்கள், அவங்க ஆறுதல் அடைவாங்க. இரக்கம் செய்கிறவங்க பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பெறுவாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்படியெல்லாம் என்ன பண்ணாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை எடுத்து அவங்க புரிந்து கொள்ளும் திராணிக்கத்தக்கதாக என்ன பண்ணார்னா அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தாரு. இது அவங்களுக்கு செஞ்சிட்ட உதவி. அப்போ என்னென்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபிச்சாரு, அடுத்து சத்தியங்கள் அவங்களுக்கு கொடுத்தாரு. அடுத்து அவர் செய்த ஆவிக்குரிய உதவி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பேதுருவுக்காக அவர் ஜெபிச்சாருங்களா? எங்கேயாவது என்ன ஜெபிச்சாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாரு, வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. விசேஷமா அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, பேதுரு நீ சோர்ந்து போயிடாத, உன்னுடைய விசுவாசம் சோர்ந்து போயிடாம ஒளிஞ்சு போயிடாம நான் உனக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளை பற்றி அப்படி யாராவது தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாரா? இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரன் இப்படியா ஜெபம் பண்ணுறாரு, அவர் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெபிக்கிறாரு, அவர் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரணுங்கிறதுக்காக இவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னு நம்மளை குறித்து யாராவது தேவன் சாட்சி கொடுப்பாரா? நம்மளை குறித்து எங்க? இவங்க ஜெபம்னாலே எப்படா சாப்பாடு எப்படா தூக்கம்னு நினச்சிக்கிட்டுல இவங்க ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது நம்மளை சொல்லிடுவாரா? இல்லை. இவங்க கிடைக்கிற நேரங்களில் இந்த மாதிரி ஒரு நேரத்தை ஒதுக்கி சபையாருக்காக இப்படி இவங்க ஜெபிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த சகோதரனுக்கு வர வேண்டிய ஆபத்து, அந்த சகோதரிக்கு வர வேண்டிய ஆபத்து இவங்களுடைய ஜெபத்தினால அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரா? ஏன்னா சாட்சி இருக்கு. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அவருக்காக அங்கே மேரி வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மார்க்கு வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வேதம் அதை ஒப்புமைப்படுத்துது. அப்போ ராஜ்யத்தில் இந்த சபையார் இந்த சகோதர சகோதரிகளுக்காக இப்படி கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்மளை தேவன் சாட்சியாக வைக்க போறாரு. அப்போ நாம் இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன உதவிகள் நாம் செய்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து செய்த உதவியை பார்த்துட்டோம். அப்போஸ்தலர்கள் இவங்க யாருக்காவது ஜெபிச்சாங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1:4 1 தெசலோனிக்கேயர் 1:4 எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உங்க சபையாருக்காக உங்களுக்காக எப்பவுமே தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜெபிக்கிறவங்களா நாங்கள் இருக்கிறோம்னு அவர் சொல்றார். அப்போ இது அப்போஸ்தலர்கள் அந்த சபையாருக்கு செய்துட்ட ஒரு உதவி. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க கேட்டுக்கிட்டாங்க, தயவு செஞ்சு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. கொலோசையர் 4:4 கொலோசையர் 4:4 திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக நீங்க வேண்டிக்கங்க. நாங்க அப்ப பாருங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுக்காக யாரும் வேண்டிக்க வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம்னா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா, உங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக்கங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண அப்பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க தான், நீங்கள் ஜெபிச்சா தான் நாங்கள் தேவனால பயன்படுத்தப்பட முடியும். அந்த தாழ்மையோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்துட்ட உதவி ஊழியம். அப்போ பாருங்கள், அவங்களுக்காக ஜெபித்தாங்க, ஜெபிக்க கேட்டுக்கிட்டாங்க, ஊழியம் கூட செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம் என்னன்னா, பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய உதவிங்கும் போது உலக பிரகாரமான உதவிகள் சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்யணும். எந்தெந்த வகையில்? பணத்து மூலமாக நம்ம உதவி செய்யலாம், பொருட்கள் மூலமாக உதவி செய்யலாம், அவங்கள விசாரிக்கிறது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து வசதி இருக்கிற நேரங்களில் அவங்கள போய் தனிப்பட்ட முறையில் நாம் சந்திக்கிறது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து ஆவிக்குரிய உதவிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறது, அவங்களுக்காக சத்தியங்கள் சொல்லுகிறது, அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள். இது பொதுவாக பார்த்தாச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இது போக சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் வேறு ஏதாவது இருக்கா? எல்லாம் இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளுக்கு சரீர பிரகாரமாக உதவிகள் செய்கிறோம், இல்லை ஆவிக்குரிய பிரகாரமாக உதவிகள் செய்கிறோம். இது போக வேற ஏதாவது நம்ம உதவிகள் செய்ய முடியுங்களா? அதான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, சொல்லுங்க, அடிக்கிறீங்களா? சரி, என்னன்னு பார்த்துடலாம். 1 யோவான் 3:18 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இது நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு தேவையான ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியையிலும். வெறும் வாயில், வெறும் நாக்கில், வெறும் வசனத்தில் இல்லை, கிரியையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்பு கூட கடவோம். அப்படிங்கும்போது கிரியை எதை குறிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கை முறை. நம்ம பொருளாதாரத்தில் உதவி செய்யலாம், நேரில் போய் உதவி செய்யலாம், சரிங்களா, ஜெபத்தில் உதவி செய்யலாம். இது மட்டும் இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான உதவி இருக்குது. அது நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை மற்றவங்களுக்கு அது நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.
அப்போ நம்மளை பார்த்து சகோதர சகோதரிகள் ஏதாவது, இன்னொரு தடவை சொல்கிறேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறாங்க அப்படின்னா அது நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அப்போ இன்றைக்கி நம்ம அதை கேட்டு பார்க்கணும். என்னை பார்த்து சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்க முடியுமா அப்படின்னா நான் அவங்களுக்கு என்னவா இருக்கிறேன்? உதவியாக இருக்கிறேன். ஒரு சமயம் என்னால் அவங்க கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே இல்லைன்னா நான் அவங்களுக்கு உதவியாக இல்லை. அப்போ இதில் முதலாவது எங்கே ஆரம்பிக்கணும்னா குடும்பத்தில். நம்மளுடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய குடும்பங்கும் போது அவங்க சத்தியத்தில் வந்தவங்க இருக்கலாம், சத்தியத்தில் வராதவங்க இருக்கலாம். சத்தியத்தில் வராதவங்களுக்கு நம்மளுடைய உதவி எப்படி இருக்குங்க? அவங்க பைபிள் படிக்காதவங்களா இருப்பாங்க, அவங்க சத்தியம் கேட்காதவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியாதவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு நாம் எப்படி உதவி செய்கிறது? சகோதர சகோதரிகளுக்கு சத்தியத்தை போதிச்சு உதவி செஞ்சிடலாம். சத்தியத்துக்குள்ளே வராத குடும்பத்தாருக்கு பைபிள் எடுத்து வச்சு நான் சொல்வதை கேள் அப்படின்னு நம்ம ஏதாவது பேச முடியுமா? அவங்க கேட்க மாட்டாங்க. எந்த வகையில் நம்ம உதவி செய்யலாம்னா சத்தியத்தில் வராதவங்களுக்கு பைபிளை நாம் காமிக்கலாம். எப்படி காமிக்கலாம்? நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு பைபிளை காமிக்கலாம். ஏன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. ஆனால் எதன் மூலமாக படிக்க வாய்ப்பு இருக்குது? நம்ம மூலமாக படிக்க வாய்ப்பு இருக்குது. நாம் வேலை செய்கிற இடத்துல அவங்க கிறிஸ்தவங்கன்னா உண்மையாக இருப்பாங்க. அவங்கள நம்பி எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க அதில் ஒரு பைசாவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இதை அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை குறித்து படிக்கலாம். ஐயோ இவங்களா சரியான ஃப்ராடு அப்படிங்கிறதையும் நம்மளை பார்த்து படிக்கலாம். இவங்க ஒரு உண்மை உள்ளவங்க, இவங்களை நம்ம நம்பலாம். இவங்க சரியான சோம்பேறிங்க, ஒன்றுக்கும் ஆக மாட்டாங்க, அதையும் கூட படிக்கலாம். இவங்க ரொம்ப நீட்டுங்க, ஒரு காரியம் சொல்லிட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பைபிளை படிக்க சொல்கிறது இல்லைங்க, நம்ம மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எது உண்மை, எது ஒழுங்கு, எது சத்தியம், யார் கிறிஸ்தவங்கிறத படிக்க வைக்கிறோம். புரியுதுங்களா? அவங்க உலக பிரகாரமாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க உள்வாங்கி வச்சுக்குவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்வாங்கி வச்சுக்குவாங்க, ஓ கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க மாதிரி. நான் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்குறேன். ஒரு சில இடங்களில் பணங்கள் கொடுக்கும்போது அதெல்லாம் என்ன வேண்டாங்க, நீங்கள் கொடுங்க, எல்லாம் சரியாக தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதான் அவங்க சொல்கிறாங்க மறைமுகமாக, எங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு சொல்லி கொடுங்க. எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மக்கிட்ட அவங்க பேசுறது உலக பிரகாரமான வார்த்தைகளாக இருந்தால் கூட அவங்க நம்மளை வச்சு ஒரு கணிப்புக்குள்ளே அவங்க போகிறாங்கங்க. ஓ இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது நமக்கு யோசிக்கிறதே இல்லைங்க. நிறைய ஏன்னா சபையில் வரும்போது அந்த விழிப்புணர்வு அப்படியே 100% இருக்குது. பிரதர்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் கரெக்டாக தான் பேசணும், இல்லைன்னா அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சி என்ன பண்ணிடுவார், என்ன முடிச்சிருவார். அதனால் ரொம்ப கரெக்டாக ஒரு பரிசுத்தவாட்டியாக பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருந்துட்டு போயிடணும். எவ்வளோ நேரம்? 2 hour தானே. அதில் 1 hour நாங்கள் உட்காந்தே இருக்கோம், பேசுகிறதே இல்லை. வெளியே போகும்போது கரெக்டாக அலாட்டாரு, ஜாக்கிரதை ஆகிரு அப்படின்னு உள் மனசு பேசிக்கிட்டே இருக்கும். உள்ளே வரும்போது அலாட்டாரு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து போயிடுவோம். ஆனால் வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், பஸ்ஸில் போகும்போது, வரும்போது, இல்லை உலகத்தாரோட பழகும்போது இதே விழிப்புணர்வு இருக்குதா? விழிப்புணர்வுங்கிறது தப்பு இருக்குது, ஆனால் செய்ய மாட்டேன், அந்த விழிப்புணர்வை சொல்ல வரலைங்க. யதார்த்தமே எப்படி இருக்கணும்னா சரியான ஒரு ஜீவியமாக இருந்துடணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஏன் அப்படின்னா சபை வாய்ப்புங்கிறது வேதத்தில் சொல்லிருச்சுங்க. எவ்வளோ பேருக்குங்க? இன்னும் அதை வேற வகையில் சொல்லணும்னா, இடுக்கமான வாசல் வழியாகி உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். நம்ம 1000-2000 பேர் கூட சபைக்குள்ளே வரலாம். ஆனால் இத்தனை பேர் வந்துட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணிக்க மாட்டார், அவரோட முடிவை மாற்றிக்கவே மாட்டாருங்க. சிலருங்கிறது சிலர் தான். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நடைமுறை காரியங்களில் கூட நம்ம யோசிக்கணுங்க. உயிர்த்தெழுந்து வர ஆள் என்னை பற்றி என்ன சாட்சி கொடுப்பாரு? அந்த ஆளு நம்பி நான் கடையில் போய் ஒன்று வாங்கிட்டேங்க, அந்த ஆளுக்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டேங்க, இல்லை அந்த ஆளுக்கிட்ட போய் நான் வேலை செஞ்சுட்டேங்க, ஐயோ அம்பரா வாய்ப்பே இல்லைங்க சபை வாய்ப்புக்குன்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுத்துருவாங்களா நம்மளை பற்றி?
எப்படிங்க அவர் சபை வாய்ப்பில் மிஸ் ஆனார்? வாய்ப்பே இல்லையே. அவர் அந்த மாதிரி இருந்தாருங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை, அவர் சபை வாய்ப்புக்கு போகிறதுக்கு 100க்கு 100 தகுதியான ஆள். ஏன்னா எங்கள் கூட தான் இருந்தார். நாங்கள் ஒரு புறஜாதி வணக்கத்தில் தான் இருந்தோம். நாங்கள் ஒரு சாதாரண ஆட்களாக தான் இருந்தோம். ஆனால் அவங்க மத்தியில் வந்து போனார் பாருங்க. அவர்கிட்ட நாங்கள் நிறைய காரியங்களை கவனித்தோம். அவர்கிட்டையும் சொல்லலை, நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ எங்களுக்கு புரியுது, அவர் ஒரு சத்தியவான், அவர் ஒரு உண்மையுள்ள மனுஷன். அந்த அம்மா 100க்கு 100 ரொம்ப சரியானவங்க. அவங்க வேலை செய்யும்போது கூட நான் அவங்கள சரியாக தெரிஞ்சுக்கல. ஆனால் இப்போ எனக்கு புரியுது, எங்கள் கூட வேலை செஞ்ச அந்த சகோதரி அவங்க ஒரு பரிசுத்தவாட்டி. ஆனால் அவங்க வேலை செய்யும்போது நாங்கள் அவங்கள நிறைய குறை பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய திட்டிக்கிட்டு இருந்தோம். அவங்க கண்டிப்பு காமிச்சாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல. ஆனால் இப்போ நாங்கள் சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கிறோம், அவங்க உண்மையிலே ஒரு பரிசுத்தவாட்டியா, உண்மையாக அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் மேலே கசப்போடு அதை செய்யலை, வருத்தத்தோடு செய்யலை, பகை வச்சு செய்யலை. அவங்க உண்மையாக இருந்தாங்க. நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இப்போ முதலாவது, நம்மளுடைய குடும்பத்தில் சத்தியத்துக்குள்ளே வராதவங்க நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க? நம்மளை பார்க்குற விதத்தில். அடுத்து, சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க சத்தியத்துக்குள்ளே வராதவங்க அதை விட்டுருங்க. குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது? நம்ம குடும்பத்தார் நம்மக்கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிறது என்ன இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, நாம் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால என்ன உதவி? எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாருங்களே, சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோமா? அப்போ நம்ம அங்கே என்னவா இல்லை? உதவியாக இல்லை. எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்காங்க பாருங்கள், ஒன்றுக்கும் இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. என் பையன் இருக்கிறானே, என் பொண்ணு இருக்கே, சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். நாம் குடும்பத்தாருக்கு ஒரு உதவியாக இருக்கணுங்க. வாழ்க்கை முறையிலே இருக்கணும், அவங்களோடு நாம் செய்கின்ற வேலை காரியங்களிலையும் நம்ம இருக்கணும். எல்லாருக்கும் நாம் ஒரு உதவியாக இருக்கணும். அப்போ உதவிங்கும்போது நம்மளுடைய குடும்பத்தில் அவங்க நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சுத்தத்தை கற்றுக்கணும். நம்முடைய குடும்பத்தார் நம்மக்கிட்ட சுத்தமாக இருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கணும். ஒழுங்காக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கணும். உண்மையாக இருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கணும். பிரதர் ஏதாவது வெளியே தான் இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு எங்கே பேசிகிட்டு இருக்குது? பெட்டில் படுத்துக்கிட்டு பேசணும்னு வைங்க, குடும்பத்தார் அதை பார்ப்பாங்க இல்லைங்களா? நம்ம பிள்ளைகள் பார்ப்பாங்க இல்லைங்களா? நல்லா மறந்துடாதீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முறையை நம்மளுடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதை நிறைய நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். நம்ம குடும்பத்தில் மனைவி கிட்ட பேசுகிற வார்த்தைகளையும், கணவன் கிட்ட பேசுகிற வார்த்தைகளையும், வந்திருக்கவங்க கிட்ட பேசுகிற வார்த்தைகளையும், ஃபோனில் நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் நம்முடைய பிள்ளைகள் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க இருதயத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. இது அவங்கள நல்ல விதமாக கொண்டு வந்து சேர்க்குமா? நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அது எப்படிங்க, பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தேன், பயமாக இருக்குங்க, ஒரு சில காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எல்லாம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு பேசும்போது, அது எப்படிங்க, வீட்டை விதைச்சா என்ன வரும்? வீட்டு தானே வரும். நீங்கள் ஒரு அளவுக்கு, அவர் சொல்கிற விதம், அவர் ஒரு முஸ்லீம்காரரு, அவர் சொல்கிற விதம், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் என்னவா தான் வருவாங்க? நல்லா தானுங்களே வருவாங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றவங்கன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் நம்ம எதையும் பெருசாக யோசிக்கிறதில்ல, காமிக்கிறதில்ல. ஏன்னா இப்போ ஒரு சில சபைகளில் நம்ம இருக்கும்போது நான் பரிசுத்தாவியை பெற்றவளுங்கிறதுக்கு எதையெல்லாம் காமிச்சோம்? நம்முடைய கையை அடையாளமாக காமிச்சோம். எப்படி அடையாளமாக காமிச்சோம்? தட்டுறது மூலமாக இல்லைங்களா? நம்முடைய உடம்பை காமிச்சோம். எப்படி காமிச்சோம்? ஒரு சுற்றுறது மூலமாக காமிச்சோம். பாட்டை வேகமாக பாடுறது மூலமாக நம்ம பரிசுத்தாவியை பெற்றோம். இப்படியெல்லாம் நம்ம ஒரு சில சமிக்ஞைகள் காமிச்சோம் எங்கே நம்ம இருந்த சபைகளில். இப்போ நம்ம அந்த மாதிரி அடையாளங்களை வெளியில் என்ன பண்ணுறதே இல்லை, எதுவுமே காமிக்கிறதே இல்லை. ஆனால் நம்மளுடைய குடும்பத்தார் சொல்லுவாங்களா, என்னுடைய கணவன் இல்லைன்னா என்னுடைய தகப்பன் ஒரு பரிசுத்தாவியை பெற்றவர்னு சொல்லுவாங்களா? எங்கள் அம்மா பரிசுத்தாவியை பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? என் மனைவி பரிசுத்தாவியை பெற்றவங்க நம்மளை குறித்து சொல்லுவாங்களா? அதுதான் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. ஒரு சமயம் அவங்க சத்தியத்துக்குள்ளேயே வராமல் இருக்கலாம், அதெல்லாம் வேறங்க. அது தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தேவனுக்கிட்ட வரமாட்டான். அது தேவனுக்கும் அவங்களுக்கு சார்ந்த விஷயம். ஆனால் நம்ம சைடில் தேவன் நீயே இப்படி இருந்துட்டு உன் புள்ள மட்டும் நல்லா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அதான் நான் அங்கே ஃபாலோ அப் எடுக்கிற இடத்துல சொன்னேன்.
என் அளவுக்கு என் புள்ள ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருந்தால் போதும்னு எத்தனை பேருங்க சொல்லுவோம்? என்னை விட அதிகமாக வரணும்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? எல்லாம் இருக்கீங்களா? என் அளவுக்கு என் புள்ள ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருந்தால் போதும்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? படிப்பில் விட்டுருங்க. நான் 12th முடிச்சிருக்கேன், என் பையன் என்ன பண்ணணும்? ஒரு காலேஜ், அது பரவாயில்ல, அது உலகம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் பார்க்குறாருன்னு பயந்து ஜீவிக்கிறனோ அந்த அளவுக்கு என் பிள்ளைங்க இருந்தால் போதும் பிரதர் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் சொல்லுவோம்? என்னை விட இன்னும் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? என்னை விட ஆவிக்குரிய ஜீவியத்தில் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னோன்னா நாம் தப்பாக இருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னவாகணும்? வளரணும். இல்லை, நான் ஆண்டவருக்கு எப்படி பயப்படுறனோ, நான் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறனோ அந்த அளவுக்கு என் பிள்ளை இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை. நான் பேசுகிற மாதிரி என் பிள்ளை பேசினா, நான் மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றி நினைக்கிற மாதிரி என் பிள்ளை நினைச்சா, நான் என் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி என் பிள்ளை அவங்க குடும்பத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு வளர்ச்சிக்குள்ளே இருக்கும்னு அர்த்தம். ஐயோ, நான் எங்கள் வீட்டுக்காரரை பேசுகிற மாதிரி என் மக அவங்க வீட்டுக்காரரை பேசிச்சு, ஐயோ ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களே, திருத்திக்க வேண்டியது நாம. அன்புக்கு ஆனால் அதான் அந்த குடும்ப இதில் சப்ஜெக்டில் பேசும்போது அந்த பாடத்தில் அதெல்லாம் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மனைவியை பேசுகிற மாதிரி நாளைக்கு உங்கள் மகளினுடைய கணவன் உங்கள் மகளை பேசுனா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியை போடி வாடின்னு திட்டுறாரு, சரிங்களா? இது ஏற்க. இப்போ இவருக்கு ஒரு மக இருக்கு, இவர் மகளை மனம் முடிச்சு கொடுக்குறாரு. அந்த கணவன் இருப்பார் இல்லைங்களா, இவங்க மகளை போடி வாடின்னு திட்டினா இவர் என்ன பண்ணுவார்? அது என்ன என் மகளை போடி வாடின்லாம் பேசுறது, நான் அப்படியே என் பிள்ளைய வளர்த்துருக்குறேன், அப்படி கொடுமைப்படுத்தினா அப்படிம்பாங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்போ உங்களுக்கு மனைவியாக இருக்காங்கல்ல ஒரு பொண்ணு, இதுவும் பொண்ணு தானே, இந்த பொண்ணை எப்படி நடத்தணும்? உங்கள் மகளுக்கு ஒரு கணவன் வாய்ச்சா எப்படியெல்லாம் உதவியாக இருக்கணும், எப்படியெல்லாம் உதவி செய்யணும், எப்படியா நடந்துக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் நடந்துக்கங்க, உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் நடந்துக்கங்க. புரியுதுங்களா உங்களுக்கு அந்த வித்தியாசம்? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதுதான் நாம் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய உதவிகள். நாம் அப்படி இருக்க மாட்டோமா, ஆனால் எங்கேயோ இருக்கிற ஆள் எப்படி இருக்கணுமா? அவங்க மட்டும் சரியாக இருக்கணுமா? என் மகனுக்கு வாய்க்க போகிற மருமக என்ன மாதிரி இருக்கணும்னு எத்தனை சகோதரிகள் நினைப்போம்? என் மகனுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? என் மகன் இருக்காரு, இப்போ அவருக்கு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். இப்போ அந்த தாய் என்ன யோசிக்கணும்னா, என்ன மாதிரி நான் என் கணவன்கிட்ட நடந்துக்கிற மாதிரி, நான் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி என் மகனுக்கு ஒரு மருமக கிடைச்சா போதும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒரு சரியான வளர்ச்சியில் இருக்காங்க, குடும்பத்துக்கு உதவியாக இருக்காங்க. என்ன மாதிரி மருமக இருந்துடக்கூடாது, அதோட நல்ல மருமகத்தான் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எங்கேயோ தப்பாக இருக்கோம். எப்படி மருமக வரணும்னு நினைக்கிறோமோ என்ன பண்ணணும்? அப்படி நம்ம மாறிக்கணும். இப்போ புரியுதுங்களா? அவங்க வர்றாங்க வரல மாறுறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்? நாம் சபை வாய்ப்புக்கு போகணும் இல்லைங்களா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாம் நிதானித்து பார்க்கறதுக்கு, ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒரு சரியான வழிமுறைகள். சரி, இதையே பேசிட்டு போனால் நிறைய இடங்கள், குடும்பம்னு வந்தால் நிறைய பேச ஆரம்பிச்சிருவேன். சரி, இப்போ குடும்பத்தில் நாம் எப்படி உதவியாக இருக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ சபையில் நம்முடைய வாழ்க்கை முறை சரி, அதுக்கு குடும்பத்தில் எப்படி உதவியாக இருக்கணுங்கிறதுக்கு வசனம் சொல்ல மறந்துட்டேன். 1 தீமோத்தேயு 3:4-5 வசனம். 1 தீமோத்தேயு 3:4-5. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். உடனே இந்த வசனம் எங்க நமக்கு ஞாபகத்துக்கு வரும்? எலெக்ஷன் ஞாபகத்துக்கு வரும். இந்த இடத்துல சகோதரர்களை மட்டும் நினைச்சுக்காதீங்க, சகோதரிகளையும் நீங்க மனசுல நினைச்சுக்க. தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவள், தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். ஏன்னா நம்ம இப்ப 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம், சரிங்களா? உதவியா இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு யோசனை. வாசிங்க. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? இதை இன்னொரு வகையில சொல்லணும்னா, ராஜ்யத்துல ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடிய பொறுப்பை தேவன் யாருக்கு கொடுக்க போறாரு?
நம்ம கையில் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நீயே குடும்பத்தை சரியா நடத்தலைன்னா ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரப்போகிற அந்த குடும்பங்களுக்கு நீ எப்படி நியாய தீர்ப்பு செய்வ? இதுதான் நம்ம மேல இருக்கிற. ஏன்னா சபை விஷயத்தில் நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரும் குற்றப்படுத்த முடியாதுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கோம். குடும்பத்தில் தான் நம்மளுடைய வெளிச்சம் அதிகமாக. அதான் மத்தேயு 5:15-16 வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு விளக்க பொருத்துறதே வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தான். பொருத்திட்டு கொண்டு போய் ஒரு இதை வச்சு மூடிட்டோன்னு வைங்க, அதுக்கு கொளுத்தாமே இருந்துடலாமே. எதுக்கு விளக்க கொளுத்தணும்? விளக்க கொளுத்தி மரக்காலால என்ன பண்ண மாட்டாங்க, மூடி வைக்க மாட்டாங்க. மூடி வைக்கணும்னா இருட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த விளக்கு கொளுத்துறதோட நோக்கமே என்னதான்? ஒரு வெளிச்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ நாம் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னாலே மற்றவங்களுக்கு நம்மனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணுங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறேன், தேவனுக்கு நான் மகிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் யாருக்குமே நம்ம உதவியாக இல்லைன்னா அது பொய். சரிங்களா? அப்போ நாம் இந்த உலகத்தில் யாருக்காவது உதவியாக இருந்தால் தான் நம்ம தேவனுக்கு அங்கே மகிமையாக இருக்கோம்னு அர்த்தம். அதங்க சொல்ல வர்றார். அப்போ உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். முதலாவது அது எங்கே வெளிச்சம் கொடுக்கணும்? வீட்டில் உள்ள யாவருக்கும். சபையில் அந்த சகோதரர் மாதிரி ஊழியம் செய்யறதுக்கு, பேசுறதுக்கு, நடந்துக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. சூப்பருங்க. வீட்டில் அவரை போல மோசமான கேரக்டர் யாருமே இல்லைங்க. இப்படி இருந்துடுறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிச்சம் நம்ம வீசலை, வெளியில் வர வெளிச்சம் பொய்யான வெளிச்சமாக இருந்துடும். அதே போல் வீட்டில் அந்த சகோதரி ஒரு சரியான ஒரு நடத்தை, சரியான வாழ்க்கை வாழ்கிறாங்கும்போது சபையில் அவங்க ஒரு ஊமையாகவே வந்து போகலாம். ஒரு மூலையில் வந்து உட்காந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம், ஒரு சமயம் அவங்களுக்கு ஊழியங்கள் எதுவும் செய்ய தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஜெபம் தெரியாமல் இருக்கலாம், எதுலையுமே அவங்க தகுதி இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் அவங்க பார்க்குற தேவன் பார்க்குறாரு, அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மனைவியாவோ, நல்ல ஒரு சகோதரியாவோ, நல்ல ஒரு குணலட்சணமுள்ள ஒரு ஸ்திரியாவோ ஜீவிச்சாங்கன்னா ஓகே, போதும். தேவன் வேற எதையும் பார்க்கறதே இல்லை. அதே நேரத்தில் எல்லா ஊழியங்களையும் செஞ்சு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு செஞ்சுக்கிட்டு, சத்தியங்கள் பேசிக்கிட்டு, எல்லா வேலையும் அந்த சகோதரிகள் செஞ்சுக்கிட்டு, குடும்பத்தில் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாக இல்லைன்னா இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வெளிச்சம் முதலாவது எங்கே வீசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது, சபையில் நம்ம உதவியாக இருக்கணும். சபை ஜனங்கள் நம்மளை பார்த்து எந்த நல்ல விஷயத்தை அவங்க கற்றுக்க முடியும். 1 தீமோத்தேயு 4:12 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். ஒரு மாதிரியா இருந்துடக்கூடாது, மாதிரியாக இருக்கணும். அப்ப நாம மற்றவர்களுக்கு இந்த பூமியில விசேஷமா சகோதர சகோதரி, இன்னைக்கு ஒரு மரணம் இருக்குன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு செத்துட்டோம். நம்ம ஏன் பிரதர் அப்படி அபசுகணமாக பேசுகிறீங்க அப்படின்னு. சரி, நான் செத்துட்டேன் சரிங்களா, நாளைக்கு என்னை குறித்து நீங்கள் என்ன பேசுவீங்க? அப்பா போய் தொலைஞ்சாரியா சாமி, சபையில் வந்து நின்றுக்கிட்டு 1/2 hour எடுக்க வேண்டிய சப்ஜெக்டை 2 hour இழுத்துக்கிட்டு நம்மளை டயர்டு பண்ணிக்கிட்டு மனுஷன் செத்தாப்பா நிம்மதி அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களா? சே, பிரதரை இழந்துட்டோம் பிரதர் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல பிரதர், இருக்கும்போது கூட நமக்கு அது தெரியலை பிரதர், இப்போ நமக்கு புரியுது பிரதர் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை, சகோதர சகோதரிகள் சொல்ல வேணாம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, இவர் அந்த சபையில் இருந்ததுனால அந்த சபைக்கு இவ்வளோ ஒரு உதவியாக அது இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்காவது எதையாவது நம்ம விட்டுட்டு போவோமா? அவரு வரலையா? அடே, நான் வந்திருந்தாருன்னு நினச்சேன். ஐயோ, இன்னைக்கு அந்த சிஸ்டர் வரலையா? ஐயோ, அவங்க வந்திருந்தாங்கன்னே நான் நினச்சேன் பாருங்க. இல்லை, நான் பார்த்தேன் அப்படின்னு வரவே வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போகிறவங்கள இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகலைங்க, ஒரு பிரயோஜனமாக நமக்கு இல்லை, ஒரு மாதிரியாக இல்லை. ரோமர் 15 1-2 ரோமர் 15:1-2. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்.
நம்மில் ஒவ்வொருவனும் சரிங்களா? பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். அவங்க பக்தி விருத்தி அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். சகோதரர்களை குறித்து சொல்லும்போது நம்முடைய சொந்த இஷ்டப்படி ஆத்திரமாக நாம எதையாவது செய்வது நம்முடைய வருங்கால நித்திய மகிமையை பாதிப்பதோடு உடன் சகோதரர் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாக போகும் மற்ற சகோதரரையும் பாதிக்கும். இது வாசிச்சா உங்களுக்கு புரியாது, இதை நான் விளக்கி சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, நாம் தவறாக சபையில் நடந்துக்கிறது நம்மளை மட்டும் பாதிக்காதுங்களாம், இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் கூட என்ன பண்ணிடும், அது பாதிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபத்துடன் கூடிய சொல், சிந்திக்காமல் செய்கின்ற செயல், நிதானம் இழந்த புத்தி, இவைகள் எல்லாம் நம்முடைய இருதய கோளாறை காண்பிப்பதோடு வருங்காலத்தில் நாம் பெறப்போகும் மகிமையை கெடுத்து விடும். இப்படி நாம் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது எதிர்காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை அது கெடுத்துரும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம யாரை ஒப்பிட்டு பார்க்குறோம்? பொருளாதார உதவி இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? ஆவிக்குரிய உதவி இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வாழ்க்கை மூலமாக உதவி இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:2, அப்போஸ்தலர் 1:2 அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உதவியா இருந்தார் அவருடைய வாழ்க்கை மூலமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரையும் எதையும் சொல்லி செய்யன்னு கட்டாயப்படுத்தலை, வற்புறுத்தலை. முதலாவது அவர் சொல்றதுக்கு முன்னாடி நடந்தார். இங்க வசனம் எப்படி இருக்கு? வாசிங்க மறுபடி. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் இந்த பூமியில என்ன செஞ்சாரு? செய்யவும் அப்படின்னா என்னதுங்க? முதலாவது அவருடைய கிரியையை காமிச்சிருக்கிறாரு. செய்யவும், அப்புறம் தான் செய்யற மாதிரி உபதேசிக்கவும். சரிங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு பேசினார்னா அவர் ஆவியில எளிமையை என்ன பண்ணாரு? காமிச்சார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு பேசினார்னா அவர் இருதயத்தில் சுத்தத்தை காமிச்சார். சரிங்களா? அப்போ உன்னுடைய சத்துருக்களை பகைப்பாயாக அப்படின்னா அதை அவர் காமிச்சார். அவங்க மேலே எந்த விதமான வெறுப்பையோ கோபத்தையோ அவர் காமிக்கலை. மன்னிக்க சொல்லக்கூடிய இருதயம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ முதலாவது செய்யவும் உபதேசிக்கவும் அவர் எப்படி இருந்தார்னா ஒரு காரியமாக இருந்தார். அப்போ பாருங்க, இதுதான் அவர்கிட்ட இருந்த விஷயம். ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் அவ்வளோ ஒரு வல்லமை நிறைஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் முதலாவது தான் செய்யணும், அப்புறம் அதை பேசணும்னு இருந்தாருங்க. அதனால தான் அவருடைய உபதேசம் அவ்வளவு வல்லமை நிறைஞ்சதாக இருந்துச்சு. ஆனால் இன்னொருத்தரும் அன்னைக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் தெரியுங்களா? பரிசேயர், சதுசேயர். அவங்களும் பேசுனாங்க. அவங்க பேசுனதுக்கு இயேசு கிறிஸ்து பேசுனதுக்கு என்ன வித்தியாசம்னா, இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, பேசினார். ஆனால் அவங்க பேசுனாங்க, ஆனால் அதன்படி என்ன பண்ணலை? செய்யலை. மத்தேயு 23:1-2 மத்தேயு 23:1-2. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். கீழே வசிங்க. அடுத்து, ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ, என்ன சப்ஜெக்ட் பேசுறாங்களோ அதன்படி நீங்க நடங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஆனா தப்பி தவிர அவங்க வாழ்க்கையை பாத்துறாதீங்க, நீங்க விழுந்துருவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஆனா சொன்ன மாதிரி என்ன பண்றதில்ல, நடக்கிறதில்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பேசுகிற தேவனுடைய வார்த்தை 100%. ஒரு சமயம் நாம் வாழ்கிற வாழ்க்கைகளில் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அதுவே நிறைஞ்சி இருந்துட்டு நம்ம அதை பேசிடக்கூடாது. நாம் அனுபவத்தோட தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தான் அந்த வார்த்தைக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பாருங்க. எல்லாம் இருக்கீங்களா? அது பொதுவாக இது பிரசங்கம் பண்ண கூட மெசேஜ் கொடுக்குற சகோதரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆலோசனை. நீங்கள் அனுபவத்தோட ஒரு காரியத்தை பேசும்போது தேவன் அந்த வார்த்தையை கனம் பண்ணுவார். அந்த வார்த்தையை தேவன் அபிஷேகிப்பார். அந்த வார்த்தைக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அங்கே கொடுப்பாருங்க. நீங்கள் அனுபவமே இல்லாமல், அது இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இருதயத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை வரும்போது அது என்னவா இருக்குன்னா, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் மூளையில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை பேசணும்னு வைங்களே,
அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்? அது மூளை அறிவில் இருந்து நம்ம பேசுறது, நம்ம கற்றுக்கிட்டதை பேசுறதுங்க. ஆனால் கற்றுக்கிட்டு தான் நம்ம பேச முடியும். ஆனால் நாம் பேசுகிறது அனுபவபூர்வமாக இருக்கும்போது அதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். நாம் பேசுகிற வார்த்தையை தேவன் பக்கத்தில் இருந்து ஆமேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளே யோசிக்கணுங்க. இது ஏதோ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வளர்ச்சிக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஒரே நாளில் நம்ம இயேசு கிறிஸ்துவ மாறிட முடியாது. ஆனால் நம்ம பேச சத்தியங்கள் சொல்ல நாம் வளர்கிறோம். ஆனால் அதோடு நம்ம எதை இணைச்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் பேசுகிற வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாரா? தேவன் கனம் பண்ணுவாரா? சகோதர சகோதரிகள், பிரதர் சூப்பர் பிரதர், இன்னைக்கு அருமை, அந்த பாயிண்ட் நச்சுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்லலாம். தேவன் சொல்லுவார் அதை பார்த்து, மகனே நீ பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சின்னு அவர் சொல்லுவாரா? என்னத்தை பேசுகிறான் பேச்சு. எனக்கும் சம்மந்தம், ஜெபமே பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே வந்துட்டு ஜெபம்னு சொல்லி சப்ஜெக்ட் வேறு. இங்கே யாரும் அப்படி எடுக்கல, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஜெபம்னு சொல்லி சப்ஜெக்ட் வேறு. வீட்டில் தூங்குறது 7 மணி வரைக்கும், ஆனால் எந்திரிச்ச உடனே ஆத்திரம் சோத்திரம் கூட சொல்கிறதில்ல. ஆனால் இங்கே ஜெபம் எப்படி செய்வது, எவ்வளோ நேரம் செய்வதுன்னு ஒரு பிரசங்க வேறு. மூஞ்சப்பாரு அப்படின்னு எதாவது சொல்லிடுவாரா நம்மளை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மளை யோசிச்சு பார்க்கணும். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது வாழ்ந்தார், அதன்படி என்ன பண்ணார்னா அவருடைய வார்த்தை அங்கே இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அதை நீங்கள் பாருங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 4:16. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் பேசுறத மட்டும் கேளுங்க பிரதர், யாரை பாத்துறாதீங்க, என்ன பாத்துறாதீங்க, தயவு செஞ்சு என்ன பாத்துறாதீங்க, நான் பேசுறத மட்டும் கேளுங்க. அப்படி சொல்லவே இல்லைங்க, என்னை பின்பற்றுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதுபோல நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பின்பற்ற சொல்லுங்க. அவரு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. நான் எப்படி பின்பற்றனோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஏன்னா அவரை பின்பற்ற சொல்லியிருந்தா அது தவறானது ஆகிடும். சரிங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்ன பின்பற்றுங்க. அப்படின்னா நீங்க என்ன போல இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பிலிப்பியர் 4:9. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். என்கிட்ட என்னத்தை பார்த்தீங்க, என்னத்தை நீங்க நான் பேசுனதை கேட்டீங்களோ அது மாதிரியே நீங்க என்ன பண்ணுங்க, நடங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாருங்க எவ்வளோ ஒரு தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளான நாம கூட மற்ற சகோதர சகோதரிகளுக்கு என்னவா இருக்கணும்னா ஒரு உதவியாக இருக்கணும். அப்போஸ்தலன் பவுலினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியங்கள் செஞ்சார், அநேக சத்தியங்கள் சொன்னார், பல நிருபங்கள் எழுதினார். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, என்ன தெரியுங்களா? தன்னுடைய வாழ்க்கை முறையை ஒரு நல்ல ஒரு நிருபமாக, ஒரு சீசனாக அவர் காமிச்சாருங்க. ஒரு சமயம் நிறைய நிருபங்கள் அதிகமாக எழுதி ஊழியங்கள் அதிகமாக செஞ்சுட்டு அவருடைய வாழ்க்கையில் தவறுகள் இருந்துச்சுன்னு வைங்க, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. சாலமோன் தான் இருந்தார், நீதிமொழிகள் எழுதினாரு, பிரசங்கி எழுதினாரு, உன்னத பாட்டு எழுதினாரு, எல்லாம் யூஸ்ஃபுல் தான். ஆனால் அவர் என்னவாகலை, பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டார் இல்லைங்களா? அப்போ நாம் எவ்வளவு ஊழியங்கள் செய்கிறோம், எவ்வளவு நம்ம தனிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்முடைய ஜீவியம் சரியில்லை அப்படின்னா இது எல்லாமே தூசிக்கிறதுக்கு இடமா போயிடும். நாளைக்கு எல்லாம் இருக்கீங்களா? இது எல்லாமே தூசி. பாருங்க, தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய ஊழியங்கள் தான் நாம் தவறாக போகும்போது அது தூசிக்கிறதுக்கு என்னவாயிடும்னா ஒரு காரணமாக போயிடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில். இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது யோசேப்பு, தாவீது, தானியேல் இவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அற்ப நிலைகளில் இருந்து உயர்வான நிலைமைக்கு வந்தவங்க. ஒரே நாளில் இவங்களை தேவன் உயர்த்திடலைங்க, படிப்படியாக உயர்த்தினார். கொஞ்சத்தில் உண்மை அப்படிங்கிறது தான் தேவனுடைய கொள்கை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அதாவது தேவனுடைய கொள்கை என்ன அப்படின்னா கொஞ்சத்தில் உண்மை அப்படிங்கிறத தேவன் கொள்கையாக வச்சுருந்தாரு. அந்த கொள்கையை அவங்க மேலே காமிச்சாரு, அவங்க அதை நிரூபித்தாங்க.
யோசேப்பு ஒரு அடிமைங்கிற நிலைமையில கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். தானியேல் சிறைப்பட்டு போன அந்த அடிமைங்கிற ஸ்தானத்துல அவர் கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பன்கிற நிலைமையில கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். அடுத்து கொஞ்சம் கொடுத்து அதுல உண்மையை பார்க்கிறார், இன்னும் கொஞ்சம் கொடுத்து உண்மையை பார்க்கிறார். இப்படித்தான் அவங்க உயர்த்தப்பட்டாங்களே ஒழிய பூம்பான்னு ஒரே நாள் அவங்கள என்ன ஆக்கிரலைங்க, பெரிய ஆளா ஆக்கிரல. நமக்கு தாவீதை போல ராஜாவாகணும், தானியேலை போல ஞானி, பெரிய ஞானி ஆகணும், யோசேப்பை போல பெரிய எகிப்துக்கே பார்வோன் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஆனா அது எங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுங்களா? கொஞ்சத்துல உண்மை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த உண்மைத்தன்மை தான் அவங்கள அவ்வளவு பெரிய உயர்வுக்கு அங்க கொண்டு போச்சு. அப்ப நம்மை தேவன் கொஞ்சமான அற்பமான நிலையில நிறுத்தி அங்கே நம்மளுடைய உண்மையையும் உத்தமத்தையும் பரிசித்து பார்க்கிறார். கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார் நம்ம கிட்ட, அதுல நம்ம எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட இருக்கோம்னு பார்ப்பார். 1 தாலந்து, அதுல நம்ம உண்மைத்தன்மையை காமிக்கும் போது 2 தாலந்து கொடுப்பார், அதுல நம்ம உண்மைத்தன்மையை காமிக்கும் போது 3 தாலந்து. இப்படிதான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொடுத்து அதுல நம்மளுடைய உண்மைத்தன்மையை அங்க சோதிச்சு பார்ப்பார். அந்த கொஞ்சம் என்பது நாம் செய்யும் சிறிய வேலையோ, சிறு தொழிலோ, சிறு பொறுப்போ, அல்லது சிறிய கொடுக்கல் வாங்கலாகவோ இருக்கலாம். அங்கே நாம் தேவனுக்கு ஏற்ற உண்மையை பற்றி கொள்ள சிரமப்பட்டோமா என்பதே முக்கியம். அங்கே நாம் உண்மையை நிரூபித்தால் அதன் பின்னர் வருவதே தேவனுடைய ஆசீர்வாத உயர்வுகள். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொடுத்து அதில் உண்மைத்தன்மையை எதிர்பார்ப்பாரு. அப்போ அதில் உண்மையை காமிச்சோம்னா அடுத்து பெருசு. இப்படி தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை அங்கே ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஒரு உண்மையுள்ள பலியின் வாழ்க்கை. இதை விட்டுட்டு வேத வாசிப்பு, ஜெபம், ஊழியம் இது எல்லாம் இருந்துட்டாலும் அது வீணானவை. இவைகளோடு உண்மையாய் சொல்லிலும் செயலிலும் வாழ்வதே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் வாழ்க்கை அப்படிங்கும்போது, வாழ்க்கைன்னா என்னங்க? வாழ்றது தாங்க வாழ்க்கை, இல்லைங்களா? வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன நம்ம பதில் சொல்லுவோம்? காலையில் எந்திரிக்கிறது, பல்லு விளக்குறது, சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, தூங்குறது. காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, தூங்குறது. இதுதான் வாழ்க்கைன்னு யாராவது சொன்னால் ஒத்துக்கோமா? இதுதான் வாழ்க்கைங்களா? இது வாழ்க்கையே இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? அது வாழ்றதுக்கு செய்யக்கூடிய உதவி. நம்ம அந்த முழு நாளும் வாழணும்னா இந்த சாப்பாடு, இந்த தண்ணி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் வாழ்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபகரணங்கள். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? எந்திரிக்கிறது, மன்னா வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இரவு ஜெபிக்கிறது, இரவின் கீதங்கள் வாசிக்கிறது, தூங்குறது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உதவி. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். சாப்பிட்றதே வாழ்க்கையா? இல்லை. சாப்பிட்றது வாழ்றதுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். நான் இன்னைக்கு காலையில் 9 மணியில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய போகிறேன். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு சத்தான ஆகாரம் வேணும். அதை சாப்பிட்டேன்னா நான் போய் தெம்பா என்ன பண்ணலாம்? வேலை செய்யலாம். சரிங்களா? அதுபோல் இந்த ஜெபம், இந்த சகோதர ஐக்கியம், இந்த கூடுகை, இந்த ஊழியங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழுகிறதுக்காக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உதவி. ஆனால் இதையே நம்ம அதான் வாரமான சபைக்கு வரோம்ல, அதான் பைபிள் வாசிக்கிறோம்ல, அதான் ஜெபிக்கிறோம்ல, அதான் மன்னா வாசிக்கிறோம்ல, இரவின் இதை விட வேற என்ன அப்படின்னா இது சாப்பிட்டு தூங்குறதுக்கு சமம். இதனால அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்கனால மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்கிறத முதலாவது நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணுங்க. நிறைய பேர் இதிலேயே திருப்திப்பட்டுறோம். சரி, காலையில் மன்னா வாசிச்சியே, செபிச்சியே, மத்தியானம் 1 மணி வரைக்கும் என்ன பேசுன, யாரை சந்திச்ச, யாருக்கிட்ட என்ன பேசுன, உன் வாழ்க்கை முறையில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்துச்சா அப்படின்னா நீ காலையில் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த நல்லா படிச்சுட்டு
இந்த வேலையே இல்லாமல் வீட்டிலேயே இருக்கிற அந்த பிள்ளைங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்னமோ சொல்லுவாங்களே, சொல்லுங்க. வெட்டி ஆஃபீஸர். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவாங்களா? அது பெருமையாக இருக்குது, அது பெருமையாக இருக்குது. இல்லை என்ன சொல்லுவாங்க? தெண்டச்சோறு. சரிங்களா? தெண்டச்சோறும்பாங்க. ஏன்? அவங்கெல்லாம் என்ன இல்லை, தெண்டச்சோறுங்க, திண்டம். நல்லா 3 நேரம் சாப்பிட்றா, ஒரு யூஸ் இல்லைங்க. தெண்டச்சோறு. இப்படி தான் தேவன் நம்மளை சொல்லுவார். செபிக்கிறாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனால் இவங்க யாரு? தெண்டச்சோறு அப்படின்னு சொல்லிடுவாரா? இல்லை, இவங்க ஒரு பொறுப்பான வேலையில் இருக்காங்க, இவங்க எனக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு சமயம் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இதுதான் சத்தியம். நம்ம உயிர்த்து ஆராய்ச்சி பார்த்து இன்னும் ஏன் இதெல்லாம் தேவன் தராருன்னா, நம்ம இன்னும் தேவனுக்கு பிரியமாக மாறணுங்கிறதுக்காக தான். இது ஏதோ ஒரு வகையில் உங்களை எல்லாம் குற்றப்படுத்தி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது, நிறைய குறைவுகளோடு தான் நானும் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதை தேவன் நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் இதை தராரு. உங்களோட சேர்ந்து தான் நானும் இதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எதுக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அங்கே மாறுகிறதற்கு. கடைசியாக ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து இந்த சப்ஜெக்டை நம்ம முடிக்கலாம். ஒரு நிழல் பொருள். யோசுவா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும். யோசுவா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தை 40 வருஷம் கடந்து இப்ப கடைசியா கானான் போறாங்க. கானான் போறதுக்கு முன்னாடி குறுக்க இருக்குது இந்த யோர்தான். இந்த யோர்தானை கடந்தா இவங்க எங்க போயிட்டாங்க? கானானுக்கு போயிடுவாங்க. இப்ப அந்த கானானை கடக்கும் போது என்ன நடக்குது வாசிங்க. நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, இந்த 12 கோத்திரம் இருக்குல்ல, அந்த 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். எல்லாரும் அந்த 12 கோத்திரத்துல ஒவ்வொரு தலைவர் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கல்லு எடுத்துக்கணும், நல்ல பெரிய கல்லா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நைட் அங்க கடந்து கொண்டு போயிடுங்க. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது. இந்த கல் வணக்கம் வந்துச்சு தெரியுங்களா? இப்படித்தான் வந்துச்சு. ஆனா இது எதுக்கு? ஒரு அடையாளத்துக்கு, ஞாபகத்துக்கு தான் அதை அன்னைக்கு செஞ்சாங்க. என்ன பண்ணணும்னா, இந்த கல்லை கொண்டு போய் நீங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த கல் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த சம்பவத்தை அவங்களுக்கு சொல்லணும். ஏன் அன்னைக்கு என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. அதான் யோசுவா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இருக்குல்ல, எடுத்து படிச்சுக்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. இந்த கல்லு தான் அவங்களுக்கு என்னவா இருந்திருக்குது? ஒரு பாடத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு வரலாறு சொல்லக்கூடியதா இருந்திருக்கு. அதனாலதான் அதை சொல்றாங்க. யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த கல்லை எங்கேருந்து எடுத்தாங்க? வனாந்தரத்துலேருந்து வரும்போது எடுத்தாங்களா? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க?
வசனத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்த யோர்தான் கடந்தாங்க இல்லைங்களா, கடக்கும்போது யோர்தானுக்குள்ளே இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வந்து, இந்த கல் எங்கே இருந்துச்சு தெரியுமா மகன், எங்கே இருந்துச்சு தெரியுமா இது வந்து யோர்தானுக்குள்ளே இருந்துச்சு, நாங்கள் அதை அப்படியே வெறும் தரையாக நடந்து வந்தோம், தேவன் அப்படியா எங்களை நடத்திக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த கல். சரி, இது ஒரு நிழல். இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க போய் சேரக்கூடிய கானான் எதை அடையாளப்படுத்துது, இந்த யோர்தான் நதி அது எதை அடையாளப்படுத்துது, யோர்தான் அந்த நதி நடுவில் இருந்து அந்த கல்லை எடுத்தாங்களே அது எதை அடையாளப்படுத்துது, இந்த கற்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கானான் பரலோகத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த யோர்தான் எதை தெரியுங்களா அடையாளப்படுத்து, இந்த யோர்தானை கடந்தா தான் கானான் போக முடியும். அப்போ அது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய மாம்சீகத்தை அடையாளப்படுத்துது. எப்போ இந்த மாம்சம் சாகுதோ அப்போ தான் நம்ம என்ன ஆக முடியும், பரலோகம் போய் சேரும். இந்த மாம்சத்தோடு என்ன ஆக முடியாது, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, அந்த மாம்சத்தோடு நம்ம பரலோகம் போக முடியாது. இந்த மாம்சம் தான் அந்த யோர்தானை அடையாளப்படுத்துது. யோர்தானை கடக்கணும்னா இந்த மாம்சம் செத்தா நம்ம பரலோகம் போகலாம். சரிங்களா? இப்போ இந்த யோர்தான் நடுவில் இருந்து எடுத்த கல் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மாம்சீக வாழ்க்கையில் நாம் விட்டுட்டு போகிற அடையாளம். புரியுதுங்களா? அப்போ அங்கே இருந்த இந்த கல் எடுத்தது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அதுபோல் இந்த மாம்சீக வாழ்க்கையில் நாம் இந்த உயிர்த்தெழுந்து வரப்போகிற ஜனங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை என்ன பண்ண போகிறோம், காமிக்க போகிறோம். இதில் முதல் கல், ஜீவனுள்ள கல் யாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற கற்கள் யாருன்னா நாமளும் அதில் ஒரு கல். அப்போ நம்மளை பூமியில் ஒரு மாதிரியாக நாம் வச்சுட்டு போகிறத தான் அதை அடையாளப்படுத்துது. நாம் பரலோகம் போனாலும் இந்த பூமியில் உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கிட்டு அவங்க இந்த பூமியில் நித்திய ஜீவனோடு வாழ்வாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்க போகிற காரியம் அவங்க நித்திய ஜீவனோடு வாழ்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா? ஏன்னா நம்ம இன்றைக்கி நிறைய முன்மாதிரிகளை வேதத்துலேருந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. இவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கக்கூடாதுன்னு நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம வேதத்தில் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ நாம் இது போல் இருக்கணுங்கிற ஒரு கல்லா நாம் இந்த பூமியில் விட்டுட்டு போக போகிறோமா, இவங்கள போல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கல்லா நாம் இருந்துட போகிறோமா? இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பார்த்துட்ட பாடம். அப்போ இன்றைக்கி வெளிப்பிரகாரமான உதவிகள் சகோதரர்களுக்கு நாம் பொதுவாக பார்த்துட்டோம். அதில் ஒரு சில காரியங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம் நேரம் தவறாமல் வர்றது கூட சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். எல்லா கூடுகைகளையும் நம்ம பங்கெடுக்கிறதும் கூட அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். முடியாதவங்களை நான் சொல்ல வரல, விலகினம் ஒரு சிலது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பிரதர், அப்படி சொல்லலாம். சரிங்களா? நான் பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? நேரம் தவறாமை அப்படிங்கிறது ஒரு உதவி. எல்லா கூடுகைகள்லையும் நாம் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உதவி. ஏன்னா இதில் வந்து நியாயம் தீர்க்கிறது நம்ம கிடையாது, அது தேவன் தான். தேவன் உண்மையிலேயே இந்த சகோதரியால் முடியாது, நான் ஏற்றுக்கிறேன்னாருன்னா அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஐயோ அந்த பிரதரால் முடியாதான், அந்த சிஸ்டரால் முடியாதாங்கும் போது தேவன் ஏன் முடியாது அப்படின்னு அவர் கேட்டார்னு வைங்க, அது வம்பு. சரிங்களா? அப்போ நம்ம இதில் நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் இதெல்லாம் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள். வருகிற சகோதர சகோதரிகளை நலம் விசாரிக்கிறது அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள். சபை செலவீனங்களுக்கு நாம் கொடுத்து உதவுகிற பொருளாதார உதவிகள், நாம் செய்யக்கூடிய உதவிகள். சபைகளில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகளாக இருக்குது. சோதனை நேரம் நமக்கு வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நாம் வெளிப்படுத்துகிற குணலட்சணங்கள், அதுவும் ஐயோ பிரதர் போயிருப்பாருன்னு நினச்சோம், சிஸ்டர் ஒன்றுமே இல்லாமல் நான் இருப்போம், நின்னாங்க பாருங்கள் சத்தியத்துக்காக, இதுவும் கூட நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள். அடுத்து யாராவது சகோதர சகோதரிகள்கிட்ட தவறுகள் பார்க்குறோமா, எளிமையாக சாந்தமாக அவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறது கூட நாம் செய்யக்கூடிய உதவிகள் தான். சரிங்களா? அப்போ வேதம் சொல்லுது கண்டித்து கடிந்து கொண்டு என்ன பண்ண புத்தி சொல்லு, இதுவும் கூட நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான். ஆனால் அதில் என்ன இருக்கணும், கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், அன்பு இருக்கணும். நாளைக்கு நான் இந்த தவறை செஞ்சால் என்கிட்ட ஒருத்தர் அதை எப்படி அணுகணும்னு நினைப்பேனோ அது மாதிரி நான் இந்த சகோதரனை சகோதரியை அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முழு எண்ணமாக அங்கே இருக்கணும். இதுதான் நம்ம பார்க்குறோம். வெளிப்பிரகாரமான உதவிகள். அந்தரங்கமான உதவிகள்ங்கும்போது அவங்களுக்காக நாம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபம்
நாம் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பை காமிக்கும். ஒரு சமயம் இந்த பிரதருக்கு சபையில் யார் மேலேயும் அன்பே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த சகோதரிக்கு சபையில் யார் மேலேயும் அன்பே கிடையாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்காக அவங்க ஜெபிக்கிற ஜெபம் தேவன் பார்ப்பாரு, இவங்க மேலே இவ்வளவோ அன்பு இருக்க போய் தான் இப்படி ஜெபிக்கிறாங்க. அதே நேரத்தில் கிரியை இல்லாத விசுவாசம், அன்பு இருக்குன்னா நம்ம அதை என்னத்தான் பண்ணணும்? கிரியைகளையும் நம்ம காண்பிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.